உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் மாலை கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளதை ஒட்டி பக்தர்கள் சாறை சாறையாக அங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுக்காக மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் விக்னேஷ். தொடர்ந்து பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம். நிச்சயமாக 100 ஆண்டு பிரச்சனை தற்போது முடிவுக்கு வந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை தொடர்ந்து மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மேல்முறையீடு கோயில் நிர்வாகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இது தொடர்பாக திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு எந்த எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலமாகவும் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுரைகள் வழங்கி வருகின்றனர். இந்த ஆண்டு முதல் முறையாக தீபத்தூணிலும் வழக்கம் போல் ஏற்றப்படும் மோட்ச தீபம் ஏற்றும் பிள்ளையார் கோயில் தீபத்திலும் தீபம் ஏற்றப்படுவதால் 2 லிட்டர் நெய் காடா துணிகள் கொண்டு மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதும் வழக்கம் போல் ஏற்றப்படும் உச்சி பிள்ளையார் கோவில் உள்ள மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் கொப்பரைகள் கொண்டு தீபமானது ஏற்றப்பட உள்ளது. முதல் முறையாக திருப்பரங்குன்றத்தில் 2 இடங்களில் தீபம் ஏற்றப்படுவதால் அதிக அளவு பக்தர்கள் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 3 மடங்கு அதிக பக்தர்கள் சாரசாரையாக வந்த வண்ணம் உள்ளனர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அதிகமாக வந்த வண்ணம் உள்ள நிலையில் போக்குவரத்துகள் மாற்றம் செய்யப்பட்டு காவல்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகம் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.